பக்ரீத். அதை தியாக திருநாள்னு சொல்கிறோம். எதுக்காக தெரியுமா? 4000 வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருந்த இடத்துல கடவுளின் தூதுவரான இப்ராஹிம் நபி வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. அவருக்கும் அவரோட 2வது மனைவி ஹாஜிராவுக்கும் இஸ்மாயில்னு ஒரு குழந்தை பிறக்குது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா. அந்த குழந்தைய 12 வயசில் பலி கொடுக்கணும்னு அல்லாஹ் அவரோட கனவுல வந்து சொல்லிடுறாங்க. அல்லாவோட கட்டளையை மீற முடியாதுன்றதுக்காக சரி ஓகேன்னு சொல்லிட்டு இஸ்மாயில்கிட்டையும் சொல்லி அவரை ஓகே சொல்ல வச்சுட்டு பலிபீடத்தில் போய் பலி கொடுக்க போகும்போது வானதூதரான ஜிப்ரேல் வந்து, இல்லை அவருக்கு பதிலாக அந்த ஆட்டை பலி கொடுங்க, உங்கள் தியாகத்தை கண்டு நாங்கள் ரொம்ப மெய்சிலிர்த்து போயிட்டோம், இதே மாதிரி எப்பவும் தியாகத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்றத நிலைநிறுத்தக்கூடிய நாளாக தான் இந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நாள் நம்ம நினைக்கும் போதே ஒரு விஷயம் நமக்கு உடனே ஞாபகம் வரும். அது என்னன்னா, இனிதாய் மகனை பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள், அதுவே தியாக திருநாள்.